மறைந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் 7 கோடி தமிழ் மக்களின் இது தாயாக விளங்கி இன்றைக்கு நம்மை எல்லாம் ஆற்றனா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு வங்கக் கடலோரம் சந்தனப்பாயிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் தினம் தினம் வணங்கும் மனித தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறங்குகின்ற திசை நோக்கி வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நாளைய 2026 அமோக வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற கழக நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஆற்றமிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒசூர் மாநகர பகுதியினுடைய பகுதி கழக செயலாளர்களே, மாவட்ட அணியினுடைய செயலாளர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய செயலாளர்களே, இதற்கு மேலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தான் பதவியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் இந்த ஒசூர் பகுதி மக்களை பாதுகாக்கின்ற பணியை செய்து கொண்டிருப்பவர் உங்கள் வீட்டு பிள்ளை அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 2.5 ஆண்டு காலத்தில் தன்னுடைய துரதிருஷ்டவசமாக தன்னுடைய பதவியை இழந்தாலும் கூட நம்முடைய 5 ஆண்டு கால ஆட்சியிலே தொடர்ந்து இந்த பல்வேறு இந்த பகுதி மக்களுக்கு நம்ம கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அத்தனை திட்டங்களையும் தொடர்ந்து இந்த ஒசூர் பகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு பதவி இல்லை, இன்னைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு காலம் நம்முடைய தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு பொம்மை முதலமைச்சராக இன்றைக்கு ஸ்டாலின் விளங்கி கொண்டிருக்கின்றார். இந்த விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் பல்வேறு போக்குவரத்து விதிகளை அமல்படுத்தி சாலையில் செல்லுகின்ற வாகனங்களிலே பயணிக்கின்ற நண்பர்கள் தலைக்கவசம் அணியாமல் சென்றால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கின்ற ஒரு விடியா திமுக அரசாக இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை எண்ணித்தான் பொதுமக்கள் நன்றாக இருக்க வேண்டும், சாலையிலே கவனமாக பயணிக்க வேண்டும், தலைக்கவசம் அணிந்து பயணிக்க வேண்டும் என்று தலைக்கவசம் வாங்க முடியாத நிலைமையில் இருக்கின்ற சிலர் எல்லாம் பார்த்த காரணத்தினால் தொடர்ந்து நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு நாம் இந்த சாலையிலே பயணிக்கின்ற இருசக்கர வாகனங்களிலே பயணிக்கின்ற நண்பர்களுக்கு தலைக்கவசம் வழங்க வேண்டும் என்று எண்ணி இந்த திட்டத்தை இன்றைக்கு இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஒசூர் தொகுதி மக்களின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்கள் பணி செய்வதிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் சளைத்தவர்கள் இல்லை என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தமிழகத்திலே எதிர்கட்சியே இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குகின்ற நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் வலிமையான வளமான கூட்டணியை இன்றைக்கு அமைத்திருக்கின்றார். கூட்டணியை அமைத்த போது நாம் கூட்டணி அமைக்கின்றோம், ஆனால் இன்றைய முதலமைச்சர் பதறுகிறார். ஏன் பதறுகிறார் என்று தெரியவில்லை. நீங்கள் ஏன் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தீர்கள் என்று கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்வி கேட்கின்ற அருகதை மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம், அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை அவரது புதல்வனையும் அவரையும் கைது செய்கின்ற ஒரு நிலைமை இருந்த போது நேற்று ஓடுறார், டெல்லிக்கு போய் மோடி கையை பிடிச்சின்னு கெஞ்சுறார், எங்களை இதிலிருந்து காப்பாற்றுங்க.
இதிலிருந்து பிஜேபியுடன் மறைமுகமாக கூட்டணி வைத்தவர் திமுகவினர் தான் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மீண்டும் இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஃகு கோட்டையாக நீங்கள் மாற்ற ஒவ்வொருவரும் இன்று சபதமேற்று செயல்பட்டு நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் இரட்டைலை சின்னம் ஒசூர் சட்டமன்ற தொகுதியிலே தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் விழுந்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்.